கரூர்ல 42 பேர் செத்து போனதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? விஜய்க்கு தெரியாது, ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாது, விஜய் அப்பாவி ஒரு டிராப்ல சிக்க வச்சு இப்படி 42 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. விஜய்க்கு தெரிந்தேதான், விஜய் கண் முன்னாடியே தான் இந்த மரணங்கள் நடந்திருக்குது. விஜய் அப்ப கண்டுக்காம தன்னோட ஸ்கிரிப்ட வாசிக்கிறதுல தான் அவர் குறியா இருந்திருக்கிறாரு. அதை பேசி கைதட்டல் வாங்குறதுல தான் குறியா இருந்திருக்கிறாரு. அதுக்கு வலுவான ஒரு ஆதாரம் நம்மள்ட்ட சிக்கி இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய யூடியூப் பேஜ் கரூர்ல அந்த பிரச்சார கூட்டத்தை கவர் பண்ண அந்த வீடியோலயே இதற்கான ஆதாரங்கள் இருக்குது. கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா அப்படின்னு செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடிதான் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்துக்குள்ள செந்தில் பாலாஜி விவகாரத்துக்குள்ள வர்றாரு. அப்படி வரும் பொழுது அந்த கேரவன் மேல விஜய் இருக்கிறாரு. கேரவன் உள்ள இருந்து ஆதவ அர்ஜுனா மேல எந்திரிச்சு வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப கீழே ஒரு அம்மா ரொம்ப நேரமா கதறிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமான செய்கை இல்ல, குழந்தைய காணோம் இப்படி கதறிட்டு இருக்கிறாங்க. இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷனை தன் பக்கம் கவருவதற்காக ஒரு அம்மா கதறிட்டு இருக்கிறாங்க. அதை ஆதவ அர்ஜுனா பாக்குறாரு. விஜயும் இதை பார்த்திருப்பார். ஆனால் விஜய் அதை கண்டுக்காத மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆதவ அர்ஜுனா இதை லிட்டரலா பார்த்துட்டு சைகை காட்டுறாரு. காட்டிட்டு உடனடியா விஜய் கிட்ட அதை சொல்லிருக்க முடியும். ஆனா அவர் சொல்லல. ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜியை பத்தி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு விஜய் அந்த ஸ்கிரிப்ட பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப இடையில கட் பண்ண கூடாது. ஒரு குழந்தையினுடைய உயிர் முக்கியமா, விஜய் செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ற இந்த ஸ்கிரிப்ட் முக்கியமா அப்படின்றப்ப செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ற அந்த ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா குழந்தை காணாம போன விஷயம் தெரிந்த பிறகும் கேரவன்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு 3 நிமிடங்கள் கழித்து விஜய் இந்த பாட்டெல்லாம் பாடி முடித்த பிறகு மேல அஸ்மிகா அப்படின்னு 9 வயது குழந்தைய காணோம், நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜய் காதுல சொல்றாரு. விஜய் அனௌன்ஸ் பண்றாரு. போலீஸையும் கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதுக்கு பிறகு விஜய் போலீஸார் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செத்து விழுந்து கொண்டு இருக்கின்ற தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அந்த கூட்டத்திலிருந்து எப்படியாவது தப்பிச்சு நம்ம பனையூருக்கு ஓடி வந்துடணும் அப்படின்னு அவசரமாக விஜய் ஓடி வந்திருக்கிறார். இந்த நபரை பார்த்து இவர் தேவதூதனை போல இவரை பார்த்து கையேந்துறாங்க மக்கள் அப்படின்னு பெலிக்ஸ் சொல்றாரு. பேசும்போது எல்லாம் இப்படி கை காட்டிட்டு இருக்காங்க. தேவதூதன் கை நீட்டு வரம் கேட்கிற மாதிரி. உண்மையில தேவதூதனை பார்த்தா அவங்க கைய தூக்குனாங்க. எங்களோட உயிரை காப்பாத்து அப்படின்னு கையேந்தி அவங்க கதறினாங்க. என் குழந்தைய காணோம், எங்க அம்மாவுக்கு தண்ணி இல்ல, என் குழந்தைங்க இங்க செத்து கிடக்குது அப்படின்னு கதறி மயக்கம் போட்டு விழுந்த வெட்டி கதறினாங்க. ஆனா இத பெலிக்ஸ் போன்ற புரோக்கர்கள் என்ன சொல்றாங்க? தேவதூதனை பார்த்து கையேந்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு தெரியாமல் இது எதுவும் நடக்கவில்லை, ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவில்லை. இவர்களுக்கு தெரிந்தேதான் இது எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்குது. விஜயினுடைய ரசிகர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி மனசாட்சியே இல்லாத ஒரு நபருக்கு நீங்க ரசிகனாக இருப்பதே கேவலமான விஷயம். இந்த நபரை நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு இவரை ஒரு தலைவனா நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு துளியும் அருகதையற்ற நபர் தான் இந்த விஜய்.